ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ நம்ம மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். ஸோ என்னதான் கேப் டவுன் ஆனாலும் பெருசாக ஃபால் இருக்காது. மார்க்கெட் நல்லா தான் இருக்குது, ரெக்கவரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 177 ஓப்பன் ஆகி 149 சப்போர்ட் எடுத்துட்டான். ஸோ எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் பயங்கரமாக பில்டப் பண்ணிட்டான் இன்னைக்கு. 150லேருந்து 220க்குள்ளேயே வந்து இன்னைக்கு ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்டான். ப்ரீமியத்தை ஃபுல்லாக காலி பண்ணி விட்டாங்க நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு அதுவுமா. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா டவுசோன் அண்ட் நாஸ்டாக் வந்து நல்லாவே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து 800 பாயிண்ட் ஃபால் ஆன இடத்துல இப்போ 400 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் இண்டிகேட் நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைக்க போகுது. ஸோ 220 25,220 மறுபடியும் தாண்டி தான் ஓப்பன் ஆக போகிறான். ஓகேங்களா? ஸோ அப்படி ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக 25,200 தான் இருக்கும். அது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் அதுக்கு கீழே வந்து 150 இருக்குது. ஸோ அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு 2 சப்போர்ட் லெவல் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஹை அந்த 300 340 அது பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக 25,480 டு 500 ஓகேங்களா, அந்த ரேஞ்ச் வரைக்கும் கண்டிப்பாக போகிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இப்போதைக்கு இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா மார்க்கெட் நல்லாவே இருக்குது, இவங்களும் வந்து நல்லா பாசிட்டிவாக இன்றைக்கி மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து நிஃப்டி மேலே போக சான்சஸ் இருக்குது நாளைக்கு. ஓகேங்களா, இன்றைக்கி வந்து நிஃப்டி ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு காரணமே வந்து பேங்கிங் தான். ஐடி ஓகேவாக இருந்துச்சு, பேங்கிங் நல்லாவே இருந்துச்சு, நல்ல ரெக்கவரி பேங்கிங்கில். ஸோ அந்த என்னதான் கீழே ஓப்பன் ஆனாலும் கிட்டத்தட்ட ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா 56,330 350 அந்த ரேஞ்சில் அதுலேருந்து 300 பாயிண்ட் வந்து ரெக்கவரி ஆகிட்டாங்க. ஓகேங்களா, நாளைக்கு வந்து 750 பிரேக் பண்ணுறான். ஆஃப்டர் அ லாங் டைம் அந்த 750 பிரேக் சாரி 620 அந்த ரேஞ்சை 600 வந்து பிரேக் பண்ணுறான். ஓகேங்களா, ஆஃப்டர் அ லாங் டைம். ஸோ அப்படி பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் வந்து எங்கே இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 57,300. ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 பாயிண்ட் பக்கம் வந்து உங்களுக்கு ஒரு ரேலி கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. பாசிபிலிட்டிஸ் வந்து நல்லாவே இருக்குது. மைனர் ரெசிஸ்டண்ட்டாக 57,000 ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, நாளைக்கு டேக்கு பேங்க் நிஃப்டியில் மைனர் ரெசிஸ்டண்ட்டாக 57,000 ஆக்ட் ஆகும். உண்மையான ரெசிஸ்டன்ட் வந்து 57,320 தான் இருக்குது. ஓகேங்களா, இதுதான் பேங்கிங்கு. ஐடி வந்து என்னதான் ஃபால் ஆனாலும் அந்த லைன்லேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். 350 சொன்னோம், 330 க்ளோஸ் ஆயிருக்கான். ஸோ நாளைக்கு ஒரு கேப் அப் கிடைக்கும் போது இதுக்கு மேலே ஓப்பன் ஆவான். ஸோ இவனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஏறி ஒரு செல்லிங் ஆகிட்டான். ஸோ திரும்ப மவுண்டம் ஏறிச்சு அப்படின்னா நல்ல ரேலி கொடுக்க சான்சஸ் இருக்குது. 35,700 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 36,300 வரைக்கும் போகிறதுக்கு ரேலி ரெடியாக இருக்குது ஐடியில். ஓகேங்களா, நல்லா தாங்க இருக்குது பார்க்குறதுக்கு. ஆஃப்டர் அ லாங் டைம் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி பாசிட்டிவ்லேயே இந்த பாருங்கள் இன்னும் வந்து பிரேக் அவுட் எடுக்கல. அந்த லைன்லேயே தான் ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஆக்சுவலி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அது அந்த ஒரே இடம் தான் அந்த பேட்டர்னுக்கு. ஸோ அதே இடத்துல இருக்கான். ஸோ நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆகி மொமெண்டம் வந்து பாசிட்டிவில் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது HDFC பேங்க்கில். ஓகேங்களா, ரிலையன்ஸ் வந்து அந்த ட்ரெண்ட் லைன் அந்த போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேயே தான் சுற்றிட்டு இருக்கான். இன்னும் மொமெண்டம் கொடுக்கல. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ஒரு கேப் அப் நடந்து அவன் எப்படா அந்த 1400 தாண்டுவான் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 1420 தாண்டிச்சுன்னா செம்ம பேட்டர்ன் பிரேக் அவுட்டு, நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா, ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.